ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உம்முன்னு இருக்கிற? எனக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். வேண்டாம்ப்பா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா கேக்குற நிலைமையில அவரு இல்ல. அதனாலதான் இங்க வந்துட்டேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கோடி. பொண்ணா பிறந்தா அவளுக்கு துணையா ஒரு ஆம்பளை இருக்கணுமா? அடி போடி, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். மனசுலதான் அப்படி இருக்கா இல்ல வெளிய சும்மா நாடகம் ஆடுறியா? உன் பல்ல தட்ட போறேன் பாரு. உன் கல்யாணத்துல நானே உனக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன். வாய மூடுறியே இல்ல வாய் மேலே 2 புடவை போய் பவுடர் வாங்கிட்டு வரேன்டி. எதுக்குடி இந்த மாதிரி புடவைலாம் கட்டுற? பட்டு புடவை கட்டிக்கோ. உன் புருஷன் பேரு கையில பச்சை குத்திக்கோ. உன்னை கொல்லாலே அடிக்க போறேன் பாரு. சச்சே, இது என்னதான் ஊரோ? மரமும் செடியும் தவிர வேற எதுவுமே தெரியல. அம்மாவும் பொண்ணு சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அம்மன் பேரை சொன்னா போதும் அப்படியே தாண்டவாடுறீங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இல்லடி கௌரி, என்கிட்ட அடி வாங்க போற. நிக்க போறியா இல்லையா? இன்னைக்கு உன் மண்டை போட போது பாரு. என்னடி நீ உண்மையாவே கல்லால அடிச்சிட்ட? எல்லாம் உன்னாலதான் வந்தது. நில்லுன்னு சொன்னப்பவே நிக்க வேண்டியதுதானே? சரி வா ஓடி போயிடலாம். அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா? நீதான் கல்லெடுத்து தெரிஞ்சியா? தப்பு நடந்துருச்சு, உங்களை கவனிக்கல, மன்னிச்சிருங்க. நீ என்ன பால் குடிக்கிற குழந்தையா? தெரியாம பட்டுச்சுன்னு சொல்ற? 7 கழுத வயசாச்சு, அறிவில்ல? தெரியாம பட்டுச்சுன்னு சொல்றாங்கல்லப்பா, விட்டுருங்க. இதே எங்க ஊரா இருந்தா காலை உடைச்சிருப்பேன். உங்களுது எந்த ஊருங்க? துர்காபுரம். அது எங்க இருக்கு? சந்திரமண்டலத்துல இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கா? கேக்குற கேள்வி அப்ப. நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செய்றீங்களா? பஸ் எந்த பக்கம் வரும்? அது எங்க வரப்போகுது? பஸ் எல்லாம் இங்க வராது. ஐயோ, என்னதான் ஊர் இதோ, பஸ்ஸும் வராது. இங்கெல்லாம் எப்படிதான் வாழ்றீங்க? உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணுமோ எல்லாம் இங்க இருக்கு. பஸ் எதுக்கு வேணும்? ஏ முட்டாள், கல்லால் அடிச்சல, எனக்கு வலிக்குது. முதல்ல என்ன ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போ. மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன்ல. அதோ அந்த இலை இருக்குல்ல, அத நல்லா தேய்ச்சிங்கன்னா காயம் ஆறிடும். ஏதாவது நடக்க கூடாது நடந்துட்டா நேரா போங்க, சுடுகாடு வந்துரும். வாடி கௌரி. ஏய் ஏய் நில்லே. ஊர்ல இருக்கிறவங்க உங்களை பத்தி தான் பேசுறாங்க. சாமிக்கு மறுரூபமான அந்த ஈஸ்வரன் பக்கத்து ஊர் மாடுகள் எல்லாம் வித்துட்டான்னு சாமின்னு சொல்லிக்கிறவங்க பணத்தை என்ன ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு பைசாவுக்கும் மரியாதை இருக்காது. ஏன் அப்பா சனீஸ்வரன் சனிக்கிழமை அன்னைக்கு என் உடம்புக்குள்ள பூந்து இந்த ஊருக்கு 2 நல்லது பண்ணா ஜனங்க நடந்ததையெல்லாம் மறந்துடுவாங்கன்னு சொன்னான். என் கையில என்னடா இருக்கு? எல்லாம் என் தந்தை சனீஸ்வரன் எனக்கு போட்ட பிச்சை. சின்னி கல்யாண விஷயமா பாலையா வந்துட்டு போனாராமே, அவருக்கு எப்ப பிரசாதம் கொடுக்க போறீங்க? அதுக்கு என்ன அவசரம்? பாலையா சின்னிக்கு கல்யாணம் மட்டும்தான் பண்ணி வைப்பான். ஆனா அவ கூட வாழ போறது அது நானாதான் இருப்பேன். நான் என்ன சொல்றேனோ அப்படித்தான் சின்னியோட கல்யாணம் நடக்கும். நீங்க எதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க? விடுங்க. சின்னிக்கு உங்க மேல ஆசை இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு தான் கடவுள் மேல தீராத நம்பிக்கையாச்சே. உங்களுக்குன்னு ஒரு பேரும் இருக்கு. முன்ன பின்ன யோசிக்காம வால்ல நெருப்பு வச்சுக்கிட்டது அந்த ஸ்ரீராம இல்ல, ஆஞ்சநேயன். அதனால அவசரப்படக்கூடாது. பிரசாதத்துக்காக சாருமதியா அனுப்பிச்சு வச்சேன். வந்துட்டு போறேன்னு சொல்லிச்சு. வந்துச்சா இல்லையா? சனி சாந்தி நடக்கணும்னு சொன்னேன், அதை நடத்தியும் முடிச்சிட்டேன். சனி சாந்தி நடக்கிறதுக்கு காரணம் நானு. காணிக்க தரீங்களா? உனக்கு இல்லாத பிரசாதமா பாய்? சாருமதியை நீயே கட்டிக்க. நீங்களே பண்ணிக்கோங்க. அதான் எச்சி பண்ணிட்டீங்கல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டே குடும்பமும் நடத்துங்க. இந்த விஷயத்துல என்ன பலிகடா ஆக்கிறதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். வரேன். அப்போ சாருமதியை நீ கட்டிக்க மாட்ட? சாருமதிக்கு எனக்கு கல்யாணம் சொல்லி ஏதாவது பிரச்சாரம் பண்ண பார்த்தா உன்னுடைய ரகசியத்தெல்லாம் நான் அம்பலப்படுத்திடுவேன். சாருமதி விஷயம் மட்டும் வெளியில வந்தது, வீட்டுல நிறைய ஆயுதங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு கண்டிப்பா உன் உடம்புல இறங்கும். போலீஸ் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்க போதே? சனீஸ்வரன் என் உடம்புல வந்தாரு, கொன்னது அவரு, நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அவனுக்கு தம்பி தம்பி வா. மதுரைக்கு போறதுக்கு இந்த பக்கம் ஏதாவது பஸ் வருமா? இப்போ வராது வராது. அப்புறம் எப்படி? அப்ப ஒரு வேலை செய்யுங்க. இப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா ஒரு ஊர் வரும். அங்க தங்கிட்டு விடிய காலையில எழுந்து ஊருக்கு போங்க. போய் சாணத்தை எடுத்து வீட்டை முழுகு. நாளைக்கு அவரு வருவாரு. சாமி ரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரன் வருவாருன்னு சொன்னா இல்லையா?
நம்ம தரித்திரம்லாம் நாளையோட தொலையுது. இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு வீடு தெரியுது பார்வதி. நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசி இருக்கிறதுக்கு இடம் கேளுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சின்னி, நீ தூக்கி போட்ட கல்லு வந்திருக்கடி. அதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன்னு சொன்னாரு அவர்தான். அவரு நம்மள தேடிட்டு வீட்டுக்கே வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இப்ப என்னடி பண்றது? பின்னாடி வழியா ஓடி போயிடலாம் வா. அடி பைத்தியக்காரி, எங்க வீட்டுக்கு இருக்கிறது ஒரு வாசல் தான், உனக்கு தெரியாதா? ஆமால, டவுன்காரங்க தண்டனை அது எதுன்னு உக்காந்துக்கிட்டான். நம்ம கதை முடிஞ்ச மாதிரி தான். வீட்ல யாரும் இல்லையா? யாரோ வந்திருக்காங்க, போய் பாரு. நான் போய் பார்க்க மாட்டேன், நீயே போய் யாருன்னு பாரு. எருவு மாடு மாதிரி ஊரு புறம் சுத்துற, கதவை திறக்கிறதுக்கு வக்கில்ல. யாரு நீங்க? என் பேரு சதாசிவம், துர்காபுரத்துல இருந்து இங்க வர்றோம். துர்காபுரத்துக்காரங்களா? எங்களுக்கு உங்க ஊரு சகவாசமே வேண்டாம், போங்க போங்க. இங்க பாருங்க, எனக்கு கண்ணு தெரியாது. என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, எங்களுக்கு வழி தெரியாது. நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? உங்களை கையெடுத்து கும்பிடுற, நீங்க இங்க இருந்து போயிருங்கம்மா. நாங்க அந்த ஊர்க்காரங்களோட பேசுறது இல்ல. எங்க அப்பா உங்ககிட்ட இப்படி பேசுறாரு பாரு. பாவம், அந்த அம்மாக்கு கண்ணு வேற தெரியாதான். இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கட்டும்பா. துர்காபுரத்துக்காரங்க சகவாசம் நமக்கு வேண்டாமா, நீ சும்மா இரு. நாம இப்படி நடந்துகிட்டா சாமுண்டீஸ்வரியம்மா மன்னிக்க மாட்டா. ஒருவேளை எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தா உள்ள வர சொல்லுங்கப்பா. வந்து தொலைங்க. கேட்டுக்கிறேன். நான் கல்லால் அடிச்ச விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. நீயும் என்னோட பொண்ணு மாதிரி தான். எங்களுக்கு உதவியெல்லாம் செய்யற. உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, உள்ள வந்து உட்காருங்க.